கோவில்களின் சிறப்பு. கோவில் என்பது பக்திக்கான ஓரிடம், மன அமைதிக்கான ஓரிடம், கடவுளை வழிபடுவதற்கான ஓர் இடம். அதையும் தாண்டி பழங்காலத்தில் கோவில் கட்டப்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன. மூலையில் தண்ணீர் தொட்டி இருக்கும். அதில் கை கால்களை கழுவிவிட்டு உள்ளே கோவிலுக்குள்ளே செல்வோம். முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு தோப்பு கரணம் போட்டுவிட்டு உள்ளே கருவறையில் இருக்கும் பிரதான கடவுளை காண செல்வோம். தோப்பு கரணம் ஆகச் சிறந்த உடற்பயிற்சி, யோகா மற்றும் மூளை செயல்திறனை அதிகரிக்கும். ஆகவே முதலில் விநாயகரை வணங்குவது உள்ளத்திலும் உடல் அளவிலும் நம்மை தயார்படுத்தி கொள்ளவே. அடுத்து மூலக்கடவுளை காண கருவறைக்குள் செல்வோம். நம் மூலக்கடவுளை தரிசனம் செய்யும் போது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அடுத்ததாக நம் கோவில் சுற்று பிரகாரத்தை 3, 7, 9 என அவரவர் விருப்பப்படி சுற்றி வருவோம். அவ்வாறு சுற்றி வரும்போது நம் கோவில் கோபுரங்களிலும் சுவர்களிலும் பல வகையான சிற்பங்களை காண முடியும். கோவில் பக்தியை தாண்டி அனைத்து வயதினரும் கற்கும் வகையில் கட்டப்பட்டது. ஆகவே கோவில் சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வந்தாலே அனைத்து துறைகளை பற்றிய புரிதல் வரும். நடனக்கலை சிற்பம், இசைக்கருவி சிற்பம், கணக்கு மற்றும் ஜோதிட சிற்பங்கள். உதாரணம், கோனார்க் சூரிய கோவிலில் உள்ள நேரத்தை காட்டும் சக்கரம், ஒப்பனை சிற்பம், விளையாட்டு சிற்பம், விலங்குகளின் சிற்பம், கதை சொல்லும் சிற்பங்கள். இந்த சிற்பங்கள் அனைத்தும் கலாச்சாரம், கலை மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கற்பிக்கும். கோவில் ஒரு பல்கலைக்கழகம், கோவில் ஒரு அருங்காட்சியகம், கோவில் ஒரு கலைக்களஞ்சியம். ஆகவே சிறு குழந்தை முதல் முதியோர் வரை வருகை தரும் ஓர் இடம்தான் கோவில்.